கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொண்ட வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 25ஆம் சங்கீதம், அதில் 12ஆம் வசனம். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து கொள்ளாய உங்களுக்கு உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற வழியை போதிப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சந்ததி பாருங்க. நாங்க எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு பெற்றோர் உருவம் பாருங்க. நம்ம கர்த்தர் தன்னுடைய வழிகளை நமக்கு தெரிவிப்பாரா? யாரை குறித்த வழிகளை? நம்மளை குறித்த வழிகளை. அப்ப நம்மளுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை முதல்ல ஆராய்ச்சி பார்க்கணும். முதல் தேவத்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், நம்ம ஆண்டவரே எங்களுடைய வழிகளை, எங்களுடைய எண்ணங்களை, எங்கள் சிந்தனைகளை ஒவ்வொருத்தரும் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே நீரே அதை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் அப்பொழுது நம்மளை குறித்து அவர் என்ன வழிகள் வைத்திருக்கிறாரோ அந்த வழிகளை நமக்கு போதிப்பார். அவருடைய எண்ணங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய எண்ணங்கள் நம்மளோட மனசுல கனவுல கூட நமக்கு தெரியாது, புரிந்தது இல்லை, நமக்கு கனவில் கூட நமக்கு தோன்றது இல்லை. அப்பேற்பட்ட உயர்வான எண்ணங்கள், உயர்வான காரியங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். உலகத்தை அசைப்பதற்கான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. உலகத்துக்கு ஒளியாக, உலகத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு ஒரு பாத்திரமாக தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனா அது இந்த வருஷம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா கர்த்தர் என்னை தண்டித்து விடுவார், கர்த்தர் என்னை அடித்து விடுவார், கர்த்தர் என்னை உதைத்து விடுவார், கர்த்தர் என்னோட கையில இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிடுவார் அப்படின்னு கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா என்னன்னா, நம்முடைய வழிகள், தேவன் எனக்கு வைத்திருக்கிற வழியை புரிந்து கொள்ளாம நான் என் சுயத்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம்ம கர்த்தர் நமக்காக அநேக வழிகள் வைத்திருக்கிறார், அற்புதமான வழிகள் வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளாம நம்ம சுய அறிவிலேயே ஓடிக்கொண்டிருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறது நான் போலே அப்படின்றதுதான். வீடு உங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க பெற்றோர்கள், அதை புரிந்து கொள்ளாம, அதை தெரிந்து கொள்ளாம நீங்க வீடு ரோடோட அழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது யாரோட பொறுப்புனா அது நம்மளுடைய குற்றம். அது உங்களுக்காக தேவன் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். அப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். உங்களை பொறுத்து அவர் தெரிந்து கொண்ட வழியை உங்களுக்கு போதிப்பதற்காக தேவன் ஆயத்தமாக காத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வழிகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவான வழிகள் கிடையாது. நன்மைக்கு ஏதுவான வழிகள். உங்களை இதுவரைக்கும் வேற விதமா பார்த்தவங்க எல்லாமே உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்க போகிறாங்க. உங்கள்கிட்ட நிற்க போகிறாங்க. உங்களிடத்தில் எனக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு ஜெபிச்சுட்டு போங்க, என்னை தொட்டு ஜோம் பண்ணுங்க, தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு உலக மக்கள் உங்களிடத்தில் நிற்க போகிறாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து தெரிந்து கொண்ட பாதை அதுதான். அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார் தேவன். அந்த அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்கள், அடையாள அற்புதம் இன்னும் நம்ம வேதத்தை பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட அடையாள அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பயந்து நம்ம வழிகளை தேவனிடத்தில் ஒப்பு வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற வழிகளை நமக்கு தெளிவுமாக தெரியப்படுத்த அவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம தேவனை இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வைக்கப் போகிறோம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வழிகளை நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது வழிகளை விட்டு விலகி விடாத ஐயம் எங்களிடத்தில் எப்பொழுதும் விருப்பம் இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தாப்பனே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் வழியை உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த வழியை விட்டு விலகிவிடாத பயம் உம்மத்தில் இருப்பதாக ஆண்டவரே. நீர் அவர்கள் வைத்திருப்பதை உணர்ந்து அந்த வழியிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. அன்னையின் ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டதற்கான நன்றி ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.